Factories Act 1948 in Tamil. வணக்கம். இந்த உரையில் நாம் இந்தியன் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் 1948 பற்றி விரிவாக காணலாம். இந்திய தொழிற்சாலைகள் சட்டம் 1948 1949 ஆண்டு ஏப்ரல் முதல் இந்தியாவில் அமலுக்கு வந்தது. மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். இந்தியாவில் தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் மிகவும் விரிவானதும் விளக்கமானதும். இந்த சட்டத்தில் இந்திய தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய பணிச்சூழல், அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய ஓய்வு நாட்கள், அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய விடுமுறை தினங்கள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் போன்றவரை பணியில் அமர்த்துதல், அவர்களுக்கான பணிபுரியும் சூழல் மற்றும் அவர்களுடைய நலன்கள் ஆகியவற்றை பற்றி இந்த சட்டம் விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்த சட்டத்தில் செக்ஷன் 2ல் வழக்கம் போல பல டெஃபினிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வரையறைகளை படித்து புரிந்து கொள்வது இந்த சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு மட்டுமின்றி பொது அறிவிற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உதாரணமாக செக்ஷன் 2A அடல்ட் என்றால் யார் என்று வரையறை செய்திருக்கிறார்கள். அடல்ட் என்பவர் யார்? 18 வயதினை தாண்டியவர்கள், 18 வயது நிறைவு பெற்றவர்கள், ஆணோ பெண்ணோ நரம்பு பெற்ற ஒரு நபர் அடல்ட் என்று அழைக்கப்படுகிறார். 15 வயதினை தாண்டி 18 வயதினை நிரம்ப பெறாதவர்கள் அடலசென்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். 15 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் சைல்டு என்று அழைக்கப்படுகிறார்கள். எனவே 1 முதல் 15 வயது வரை உள்ளவர்கள் சைல்டு எனவும், 15 முதல் 18 வயது வரை உள்ளவர்கள் அடலசென்ட் என்றும், 18 வயதை தாண்டியவர்கள் அடல்ட் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சைல்டு மற்றும் அடலசென்ட் ஆகிய இருவரையும் சேர்த்து யங் பர்சன் என்றும் சொல்லலாம். ஸோ யங் பர்சன் என்பது ஒரு சைல்டையோ அல்லது ஒரு அடலசென்ட்டையோ குறிப்பதாக அமையும். சரி, அடுத்து இந்த சட்டத்தில் ஒரு நாள், டே என்பது என்ன என்று விவரித்திருக்கிறார்கள். ஒரு நாள் என்பது என்ன என்றால், நள்ளிரவில் தொடங்கி 24 மணி நேரங்கள் உள்ள ஒரு கால அளவிற்கு டே என்று பெயர். அடுத்து வீக் என்றால் என்ன? ஒரு வாரம் என்பது என்ன? சனிக்கிழமை நள்ளிரவில் தொடங்கி தொடர்ந்து நீடிக்கின்ற 7 தினங்கள் கொண்ட ஒரு கால அளவையை ஒரு வாரம் என்று இந்த சட்டம் வரையறை செய்கிறது. ஒரு தொழிலகத்தில் அசாடுவஸ் ப்ராசஸ் என்றால் என்ன என்று சொல்கிறது. அட்டவணை 7A அல்லது அட்டவணை வாரம் என்பது சனிக்கிழமை நள்ளிரவில் தொடங்கி தொடர்கின்ற 7 தினங்களை கொண்ட ஒரு கால அளவு என்று நாம் பார்த்தோம். ஒரு தொழிற்சாலைகள் தலைமை தொழிற்சாலைகள் ஆய்வாளர் நினைத்தார் என்றால், சனிக்கிழமை அல்லாத வேறு ஒரு நாளில் கூட நள்ளிரவில் தொடங்கி தொடர்கின்ற 7 நாட்களை ஒரு வாரம் என்று வரையறை செய்து அறிவிப்பினை வெளியிடலாம். ஆனால் இந்த அறிவிப்பு எழுத்துப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். தலைமை தொழிற்சாலைகள் ஆய்வாளர் இந்த அறிவிப்பினை வெளியிடலாம். எனவே ஒரு வாரம் என்பது சனிக்கிழமை நள்ளிரவில் தான் தொடங்க வேண்டும் என்று இல்லை, வேறு ஒரு நாளில் கூட தொடங்குவதாக அமையலாம். அடுத்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ற சொல்ல எவ்வாறு வரையறை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இதில் 6 விதமான விளக்கங்கள் இருக்கின்றன. முதலில் நாம் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை விற்பதற்காகவோ அல்லது பயன்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு எங்காவது கொண்டு செல்வதற்காகவோ அல்லது டிஸ்போஸ் செய்வதற்காகவோ ஏதோ ஒரு நோக்கத்துடன் சில விஷயங்களை செய்கிறோம். என்னென்ன விஷயங்களை செய்கிறோம் என்று பார்க்கலாம். இது ஒரு நீண்ட டெஃபினிஷன். முதலில் மேனுஃபேக்சரிங், ஆல்டரிங், ரிப்பேரிங், ஆர்னமெண்டிங், ஆயிலிங், ஃபினிஷிங், பேக்கிங், கிளீனிங், வாஷிங், பிரேக்கிங் ஆர் டிமாலிஷிங். இந்த எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் மீது இது எந்த நோக்கத்திற்காக, விற்பதற்காக, டிஸ்போஸ் செய்வதற்காக போன்ற நோக்கங்களில் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்தால் அதற்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று பெயர். சார், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது ஞாபகம் வச்சுக்கிறது எளிதான விஷயம்தான். உதாரணமாக MA ரூஃப்
பிடபிள்யூசி பிடி என்று ஞாபகம் வைத்துள்ளலாம். எம்ஏ ரூஃப் பிடபிள்யூசி பிடி. எம்ஏங்கிறது மேனுஃபேக்சரிங் ஆல்டர்னேட்டிங், ஆர் ரிப்பேரிங், ஓ ஆர்னமெண்டிங், ஓ ஆயிலிங், எஃப் ஃபினிஷிங், பி ஃபார் பேக்கிங், டபிள்யூ ஃபார் வாஷிங், சி ஃபார் கிளீனிங், பி பிரேக்கிங், டி டிமாலிஷிங். ஸோ எம்ஏ ரூஃப் பிடபிள்யூசி பிடி என்று வைத்துக்கொண்டால் சரியாக இருக்கும். ஸோ இது எதற்காக இந்த விஷயத்தை செய்ய வேண்டும்? ஒரு பொருளை உருவாக்கி அதை விற்பதற்காகவோ அல்லது வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக அல்லது வேறு ஒரு பயன்பாட்டிற்காகவோ இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதே போல் ஒரு இடத்தில் இருக்கிற ஆயில் அல்லது சுவேஜ் உங்களுக்கு தெரிந்த கழிவு நீர் போன்ற விஷயங்கள் அல்லது தண்ணீர், இந்த விஷயங்களை பம்ப் பண்ணுவதும் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று அழைக்கப்படுகிறது. பவர் ப்ரொடக்ஷன், ஒரு இடத்திலிருந்து நீங்கள் பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அது வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதே மாதிரி கம்போசிங் லெட்டர்ஸ், இது அனைவரும் இப்போதெல்லாம் இது நடப்பதில்லை. பத்திரிகைகளில் கூட இதில் போட்டுடுறாங்க, கம்ப்யூட்டரில் போட்டு டிடிபியில் போட்டு எடுத்துறதுனால இது இல்லை. அஃப்கோர்ஸ் இருந்தாலும் இது அந்த வரையறைகள் இருக்கிறது. பிரிண்டிங் எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, கம்போசிங் அந்த ஓல்டு மெத்தட் லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு கம்போஸ் பண்ணுற மெத்தடாக இருந்தாலும் சரி, அல்லது லித்தோகிராஃபிக் ப்ராசஸ் அல்லது ஃபோட்டோகிராஃபியர் மிஷினில் பிரிண்ட் பண்ணுறது, இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது இன்க்ளூடிங் புக் பைண்டிங் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இவையெல்லாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதே மாதிரி பொருட்களை கோல்டு ஸ்டோரேஜில் வைப்பது, இதெல்லாம் தற்பொழுது லேட்டஸ்டாக வந்தது. பொருட்களை ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூமில் வைத்து பதப்படுத்தி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பது, இதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இதே மாதிரி ஒரு ஷிப் இருக்கிறது, ஷிப்பு கட்டுவது, கப்பல் கட்டுவது, ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிப்பேரிங் ஆர் டிமாலிஷிங், பிரேக்கிங் அப், பழைய ஷிப்பை எடுத்து அது எல்லாத்தையும் உடைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உடைக்கிறது. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் இதுவுமே கூட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்று தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டெஃபனிஷன். 6 டெஃபனிஷன்ஸ் நாம் இதில் பார்க்குறோம். ஏதாவது ஒரு பொருள் எடுத்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம் ஒன்று. பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பம்பிங் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் ஆயில் சுவேஜ், பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது முன்னாடி சொல்லிட்டோம். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, கோல்டு ஸ்டோரேஜ், ஷிப் பில்டிங், இந்த மாதிரி 6 டெஃபனிஷன்ஸு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து ஒரு ஒர்க்கர் என்பவர் யார் என்று டிஃபைன் செய்கிறார்கள். ஒர்க்கர் என்பவர் இதுவும் ஒரு விரிவான ஒரு டெஃபனிஷன். இது படிக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்ல அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இது தெளிவாக வந்துடும். உதாரணமாக ஒரு தொழிலகத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடைபெறுகிறது. இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடைபெறுகிற அந்த இடத்தை க்ளீன் செய்யலாம், தூய்மைப்படுத்தலாம். அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுகின்ற அந்த மெஷினரி க்ளீன் பண்ணலாம். 2, இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் கூட தொடர்புடைய வேறு சில பணிகள் இருக்கலாம். அந்த ப்ராசஸுக்கு முன்கூட்டி திட்டமிட்டு செய்யப்பட வேண்டிய சில பணிகள் இருக்கலாம், அந்த சில பணிகள். அல்லது இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த ஒரு பொருள் இருக்கிறதல்ல, அந்த பொருளுடன் தொடர்புடைய வேறு சில பணிகள் இருக்கலாம், அந்த பணிகள். இந்த பணிகள் எல்லாவற்றிலும் எதிராக இருந்தாலும் சரி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நியமிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படலாம், சம்பளம் வழங்கப்படாமலும் இருக்கலாம். ஊதியத்திற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கலாம், ஊதியம் இல்லாமல் அவர்களை நீங்கள் நியமித்திருக்கலாம். இப்படியெல்லாம் நியமித்திருந்தால் அவருக்கு தொழிலாளர் என்று பெயர். சரி, இந்த தொழிலாளர் என்ற வரைமுறைக்குள்ளார் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் இந்த வரையறைக்குள்ளார வரமாட்டார்கள். அவர்களை நாம் தொழிலாளர் என்று சொல்ல முடியாது. ரைட், சரி. அடுத்து ஃபேக்டரி என்ற சொல்லை வரையறை செய்ய வேண்டும். ஃபேக்டரி என்பது தட் இன்க்ளூட்ஸ் தி ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரிசிங்ஸ். இந்த ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரிசிங்ஸுங்கிற சொல்கிற பற்றி பின்னாடி விளக்கம் சொல்கிறோம். இந்த ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரிசிங்ஸில் எங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி நடைபெறுகிறதோ, அதாவது வித் தி எய்ட் ஆஃப் தி பவர், மின்சாரத்தினுடைய உதவியின் மூலமாக எங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடைபெறுகிறதோ அங்கே 10 தொழிலாளர்கள் அல்லது அதற்கு அதிகமான நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தால், இன்றைய தேதியில் வேலை பார்த்து கொண்டிருந்தால், அல்லது இந்த நாளுக்கு முந்தைய 12 மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு நாளில் 10 பேர் அல்லது அதற்கு அதிகமான நபர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தால், இது ஒன்று, அதற்கு ஃபேக்டரி என்று பெயர். இன்னொரு டெஃபினேஷன், இதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடைபெறுகின்ற இடத்தில் வித்தவுட் தி எய்ட் ஆஃப் தி பவர் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் நடைபெறுகின்ற ஒரு இடத்தில் 20 நபர்களோ அல்லது அதற்கு அதிகமானவர்களோ ஏதாவது ஒரு நாளில் வேலை பார்த்தாலோ, அல்லது இந்த நாளுக்கு முந்தைய 12 மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு நாளில் வேலை பார்த்து கொண்டிருந்தாலோ,
அந்த இடத்திற்கும் ஃபேக்டரி என்று பெயர். ஸோ இதில் மைன்ஸ் வராது. மைன்ஸ்னால் சுரங்கங்களுக்கு தனியாக மைன்ஸ் ஆக்ட் இருக்குது. அதனால் மைன்ஸில் வேலை பார்ப்பவர்கள் இந்த ஃபேக்ட்ரிங்கிற ப்ரிமிசஸ் கீழே வராது. மைன்ஸுங்கிற ஃபேக்ட்ரிங்கிற ப்ரிமிசஸ் கீழே வராது. இதே மாதிரி ரயில்வேஸோட ரன்னிங் ஷெட் இருக்குது. ரன்னிங் ஷெட் இது கீழே வராது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இதுக்கு கீழே வராது. ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஈட்டிங் பிளேசஸ் இதெல்லாம் இந்த டெஃபினேஷன் கீழே வராது. அதாவது எங்கேயாவது 20 பேர் வேலை பார்க்கிறார்கள், அங்கே வித்தவுட் பவர் தான் 20 பேர் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை ஃபேக்ட்ரின்னு சொல்ல முடியாது. ஸோ எங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடைபெறுகிறதோ அப்போ இதில் 2 விஷயங்கள். இன்னும் இந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணும்பொழுது உதாரணமாக ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 3 ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க. 3 ஷிஃப்ட்லேயும் ஒரு 2 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க 3 பேர் 6 பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஷிஃப்ட்டில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஷிஃப்ட்டில் 6 பேர் தான் இருக்காங்க, அதனால் 10 பேர் இருந்தால் தானே வந்து ஃபேக்ட்ரி ஆகும். 6 பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 3 ஷிஃப்ட்லேயும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 6 பேர் வீதம், 3 ஷிஃப்ட்டுக்கும் மொத்தம் 18 பேர் இருக்காங்க. ஆக ஷிஃப்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். எத்தனை ஷிஃப்ட் இருக்காங்களோ அந்த ஷிஃப்ட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்க தான் நீங்கள் இந்த டெஃபினேஷனை கொண்டு வர முடியும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த ஃபேக்ட்ரிங்கிற இந்த ப்ரிமிசஸ்க்குள்ளாரியே எங்கேயாவது ஒருத்தர் ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் EDPN, அந்த அப்போ EDPன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு வேலை பார்க்குற ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதையும் நீங்கள் ஃபேக்ட்ரியில் சேர்க்க முடியாது. அது வேறு, இது வேறு விஷயம், ரைட்? அப்போ அந்த எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபேக்ட்ரின்னு நீங்கள் சொல்ல முடியாது. சரி, இப்போ 2 விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். 10 பேர் வேலை பார்க்கணும், பவர் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கணும், இன்னைக்கு தேதி வேலை பார்த்துட்டு இருக்கணும், அல்லது இதுக்கு முன்னாடி ஏதாவது 12 மாத காலத்தில் ஏதாவது ஒரு நாளில் வேலை பார்த்துட்டு இருக்கணும். இது ஒன்று. 2வது, 20 பேர் வேலை பார்த்துருக்கணும், அல்லது 20 பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது இதற்கு முந்தைய 12 மாத காலத்தில் ஏதாவது ஒரு நாள் வேலை பார்த்து வந்திருக்கலாம். அங்கே பவரோட ஈடு இல்லாமல் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பொழுது முன்னாடி சொன்ன டெஃபினேஷனுக்கு போயிடணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டி அங்கே கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணி கொண்டு இருந்தால் இந்த 2 விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம ஃபேக்டரி என்று சொல்லலாம். சரி, இந்த பில்டிங் அண்டு ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரிசின்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரிசின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இடம். அது வந்து அதுக்குள்ளே பில்டிங்ஸ் இருக்கலாம், வெற்றிடங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு பார்க்க கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரோடு இருக்கலாம். ஒரு 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 உதாரணமாக இது இல்லாமல் ப்ரிசின்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு என்க்ளோஷர், சுவர்கள், 4 சுவர்களுக்குள்ளார இருக்கிற ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம ப்ரிசின்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ 4 வால்களால் என்க்ளோஷர், பில்டிங் என்க்ளோசர் வித் 4 வால்ஸ், தட் இஸ் கால்ட் எ ப்ரிசின்ஸ். ஸோ அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்லூரி எடுத்துக்கொள்ளுவேன். ஒரு கல்லூரியை அப்படியே முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ப்ரிமிசஸ், இட்ஸ் ஏ காலேஜ் ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசின்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த காலேஜ் ப்ரிமிசஸ்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு பிரின்சிபால் ரூம் இருக்கலாம், ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், ஒரு லைப்ரரி இருக்கலாம், ஒரு ஜிம் இருக்கலாம், ஒரு ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கலாம், ரோடு இருக்கலாம், ஒரு பார்க் இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ப்ரிமிசஸ் நம்ம சொல்கிறோம். ப்ரிசின்ஸுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாக்க அங்கே இருக்கிற அந்த பிரின்சிபல் ரூம் 4 வால்குள்ள ஒரு என்க்ளோஷரில் இருக்குது. அல்ல லைப்ரரி இருக்குது, லைப்ரரி ஒரு பில்டிங்கில் சுற்றின வால் வச்சு கட்டின ஒரு என்க்ளோஷரில் இருக்குது. அதை நம்ம ப்ரிசின்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஃபேக்ட்ரிங்கிறது வந்து அந்த ப்ரிமிசஸ், அதுக்குள்ளே இருக்கிற ப்ரிசின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் ஃபேக்ட்ரி அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபேக்ட்ரிங்கிற டெஃபினிஷன் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்.